அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 15 நிமிடம் கழித்து வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வருமாறு சீமானுக்கு போலீஸ் தரப்பிலிருந்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நடிகை விஜயலட்சுமி பாலியல் வன்கொடுமை வழக்கில் சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜராவதற்காக சென்று கொண்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து 15 நிமிடம் கழித்து சீமானை போலீஸ் தரப்பிலிருந்து வர சொல்லியிருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். தற்போது சீமான் அங்கு சென்றிருக்கக்கூடிய நிலையில் 15 நிமிடம் கழித்து சீமானை போலீஸ் தரப்பிலிருந்து வர சொல்லியிருக்கிறார்கள். கள நிலவரம் என்னவாக இருக்கு? முழு விவரங்களை வழங்கலாம். நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்றைய தினம் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட சம்மன் தொடர்பாக ஆஜராக இருந்தார். அதற்கு முன்னதாக வடபழனி இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் தர்மபுரியில் கூட்டம் முடித்துக் கொண்டு நேரடியாக அந்த விடுதிக்கு வந்து தன் கட்சிக்காரர்களுடன் அதே போல கட்சி இருக்கக்கூடிய வழக்கறிஞருடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்நிலையில் 8 மணிக்கு அவர் வளசரவாக்கம் காவல் நிலையம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 7:55க்கு விடுதியில் இருந்து கிளம்பினார். முன்னதாக காவல்துறை அவரை ஒரு காமணி நேரம் கழித்து, அதாவது 15 நிமிடம் கழித்து அவரை வலை சொன்னதன் காரணமாக வடபழனியிலிருந்து வந்து கொண்டிருந்த அவர் அந்த தகவல் கேட்டு தற்போது ஏவிஎம்மில் இருக்கக்கூடிய அந்த மைதானத்தில் அவருடைய கார் நின்று கொண்டிருக்கிறது. இங்கிருந்து ஒரு 15 நிமிடத்திற்கு பிறகுதான் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையம் செல்ல இருக்கிறார். வந்து கொண்டிருந்த சீமான் திடீரென்று சாலையிலேயே வண்டியை நிறுத்தி அதன் இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஏவிஎம் இருக்கக்கூடிய மைதானத்தில் வண்டியை நிறுத்தி காத்திருக்கிறார். காவல்துறையினர் சீமான் வந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது வர வேண்டாம், ஒரு 15 நிமிடம் கழித்து வாருங்கள் என்று கூறியதாக தகவல். அதன் அடிப்படையிலே தற்போது சீமான் தனது கட்சிக்காரர்கள் மற்றும் தொண்டர்களுடன் ஏவிஎம்மில் இருக்கிறார். கிட்டத்தட்ட அவரை சுற்றி 25க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சூழ்ந்திருக்கின்றன. அது மட்டுமல்ல, வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் வருகைக்காக ஏராளமான தொண்டர்கள் மற்றும் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தனது வழக்கறிஞர்கள் மற்றும் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய அடிப்படையில் அந்த ஆலோசனை கூட்டம் வடபழனியில் இருக்கக்கூடிய தனியார் விடுதியில் நடைபெற்ற நிலையில் அங்கிருந்து புறப்பட்ட சீமான் அங்கிருந்து ஒரு 500 மீட்டர் வந்து கொண்டிருக்கும் பொழுது காவல்துறையினர் அவர்களை சீமானை அழைத்து ஒரு 15 நிமிடம் கழித்து காவல் நிலையத்துக்கு வர வேண்டும் என்று கோரிக்கை வைத்ததாகவும் அதே போல அதை ஏற்றுக்கொண்ட சீமான் தற்போது ஏவிஎம் மைதானத்தில் காரில் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில், அதாவது இன்னும் 15 நிமிடம் கழித்து காவல்துறையினர் கூறிய பிறகு அவர் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாரி கார்த்திக், இன்னும் 15 நிமிடத்தில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்திற்கு வர இருக்கக்கூடிய நிலையில் தொண்டர்களும் அங்கு குவிய தொடங்கி இருக்கிறார்கள். தொடர்ந்து அங்கு என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு? அதாவது கட்சியினுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்றைய தினம் வளசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு வருவார் என்று கூறப்பட்ட நிலையில் முன்னதாகவே அவர் கட்சியினர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது. கடந்த ஆண்டு இதே போல சீமான் இதே பிரச்சனையான விசாரணைக்கு, இந்த பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான விசாரணைக்கு வந்த பொழுது கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட கட்சி நிர்வாகிகள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தை சுற்றி இருந்தார்கள் என்று குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இன்றைய தினமும் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. இதுபோல சீமான் அந்த காவல் நிலையத்துக்கு வருகிறார். எனவே கட்சியினர் அங்கு வர வேண்டும் என்று அவர்களுக்கு உத்தரவானது நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தற்போது தொண்டர்கள் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் அருகில் காத்திருக்கிறார்கள். சீமான் வருவார் என்று முன்னதாக 6 மணிக்கு அவர் காவல் நிலையத்துக்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 8 மணிக்கு அவர் வருவார் என்று சொல்லப்பட்டது. தர்மபுரி, கிருஷ்ணகிரி, வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வந்தார். இந்த சுற்றுப்பயணம் முடிந்து இன்றுதான் வந்தார். முன்னதாக சீமான் இந்த விசாரணைக்கு ஆஜராக மாட்டேன், 5ஆம் தேதி வரை தனக்கு நிகழ்ச்சி இருப்பதாகவும் அதன் பிறகு ஆஜராகும் என்று தெரிவித்த நிலையில் இன்று காலையில் அவர் அறிவித்தபடி இன்றே நான் காவல்துறை கேட்டுக்கொண்டதற்கு இன்றே நான் ஆஜராகிறேன் என்று அவர் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் இன்று 6 மணிக்கு ஆஜராவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்நிலையில் அவர் நேரடியாக விடுதிக்கு வடபழனியில் இருக்கக்கூடிய விடுதிக்கு அவருடைய கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் அதே போல வழக்கறிஞர் பிரிவு என அவர்களுடன் சட்ட ஆலோசனைகள் மேற்கொண்டார். அப்போது இந்த காவல்துறையின் சார்பில் கேட்கப்படும் கேள்விகள் என்ன மாதிரி பதில் சொல்வது என்னோடு கொடுத்தலாம் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இந்நிலையில் தான் அவர் தற்போது அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்து விடுதலில் இருந்து புறப்பட்டு நேரடியாக வளசரவாக்கம் காவல் நிலையம் சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு 500 மீட்டர் தொலைவில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு காவல்துறையினர் அளித்ததாக தகவல் வருது. அந்த தகவலின் அடிப்படையில் அவர் இன்னும், அதாவது ஒரு 15 நிமிடம் கழித்து அவரை காவல் நிலையத்துக்கு வர சொல்லி கூறியதாக தகவல் செய்யப்பட வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது நேரடியாக வந்த சீமான் சாலையில் சற்று நேரம் இருந்தார். காரிலே ஒரு 5 நிமிடம் போல
அந்த வடமல்லி ஆற்காடு சாலையிலே காரில் அமர்ந்திருந்தார். தனது நிர்வாகிகளுடன் அமர்ந்திருந்த அவர் சற்று கொஞ்ச தூரம் வந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய வடமல்லியிலிருந்து இடது பக்கம் இருக்கக்கூடிய ஏவிஎம் ஸ்டுடியோவில் தனது நண்பர்கள் மற்றும் கட்சிக்காரர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன் அமர்ந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வலசரவாக்கம் காவல் நிலையம் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது வந்து கொண்டிருக்கும் அவரே திடீரென்று காவல்துறையின் சார்பில் ஒரு 15 நிமிடம் கழித்து அவர் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க தற்போது அவர் ஏவிஎம் மைதானத்தில் காத்துக் கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.